ஹோமோசெக்சுவாலிட்டி தெரியும், அது என்னப்பா புதுசா ஹோமோசெக்சுவாலிட்டி? மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் மாதிரியான அர்பன் சிட்டிஸ்லாம் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டின்ற கல்ச்சர் வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஹோமோசெக்சுவாலிட்டினா ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போவாங்க, ஆனா அது காதலுக்காக இல்ல, காசுக்காகவும் வீட்டுக்காகவும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு பெரிய சிட்டிக்கு வந்திருக்கான், அவனுக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல ரெண்ட் கொடுக்கறதுக்கு காசு இல்ல. அவன் ஒரு பொண்ணை பாக்குறான், அந்த பொண்ணு வீடு எடுத்து தங்கிருக்கு தனியா. அந்த பொண்ணை லவ் பண்றான், உண்மையா லவ் பண்ணல, அந்த பொண்ணை லவ் பண்ணி ஸ்டார்டிங்லயே பயங்கரமா லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன். இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் போட்டு அந்த பொண்ணோட வீட்டுல போய் தங்கிடுறேன், மேனிபுலேட் பண்ணி. ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்க மாட்டான், சாப்பாடு செலவு எந்த செலவையும் அவன் ஷேர் பண்ண மாட்டான். முடிஞ்சா அந்த பொண்ணுட்டே அப்பப்ப காசு வாங்குவான். இது ஒரு பையனும் பொண்ணுக்கு பண்ணுவாங்க, ஒரு பொண்ணும் பையனுக்கு பண்ணுவாங்க. ஹோமோசெக்சுவாலிட்டி ஃபாலோ பண்றவங்களோட இன்டென்ஷன் லவ் இல்ல, ரெண்ட், வீடு, காசு. ஹோபோ அப்படின்னா ஹோம்லெஸ்னு அர்த்தமா. இப்போ இந்த அர்பன் சிட்டிஸ்லாம் ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது கேட்கறதுக்கு லைட்டா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரியே இருக்குன்னு தோணலாம். ஆனா லிவ் இன்ல ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு வீட்டுக்கு போய் தங்குறாங்கன்னா அந்த ரெண்ட்டை ஷேர் பண்ணிப்பாங்க, செலவுகளை ஷேர் பண்ணிப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. ஸோ பி அவேர், பி கேர்லெஸ். இதை கேட்குறப்ப எனக்கு லைட்டாக அந்த பேச்சுலர் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சும்மா அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிற மாதிரி போவார், அங்கேயே தங்கிடுவார். அந்த அடியே சாங் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு மெசேஜ் வரும், அமௌண்ட் டெபிட்டட்னு. பார்த்தா ஹீரோயினோட கார்டை ஹீரோ ஸ்வைப் பண்ணிருப்பாரு. அதில் ஹீரோ ஒரு வீட்டுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு போக மாட்டாரு, ஆனால் அவர் லவ்வுக்காகவும் போக மாட்டாரு. ஸோ இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.